இன்றைய யாகம் இன்றைய நட்சத்திரமான திருவோண நட்சத்திரத்தை பரிகார யாகம் செய்து திருவோண நட்சத்திர பரிகார யாகம் மூலமாக இன்றைய பரிகார யாகம் நடக்கிறது. திருவோணமே வருக, திருவோணமே அருள்க. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த ஆத்தாஜி ஜெயந்தி அம்மா அவர்களுக்கு நீண்ட ஆயுள், நிறைவான செல்வம், உயர்வான புகழ், மெய்ஞானம் பெற்று அனைத்து வளங்களும் பெற்று தீர்க்க சுமங்கலியாக வாழ்க வளமுடன். அவரது வேண்டுதல் யாவும் நிறைவேற்றி தருவாயாக. அக்ஷய குபேர லிங்கேஸ்வரா, அக்ஷய குபேர லிங்கேஸ்வராய நமக. ஓம் அருணாச்சல ஈஸ்வராய நமக. அக்ஷய குபேர லிங்கேஸ்வராய நமக. அருணாச்சல ஈஸ்வராய நமக. இன்றைய திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த மாதாஜி ஜெயந்திமா அவர்களுக்கு திருவோண நட்சத்திர பரிகார யாகம் செய்து திருவோண நட்சத்திர பரிகார யாகத்தில் அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளைக்கு நன்கொடை வழங்கி வரும் அனைத்து பக்தர்களுக்கும் வியாபாரம் சிறப்பாக செழிப்பாக நடக்கும். அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், மனநலம், பொருளாதார வளம் அனைத்தும் கிடைத்து அன்னதான சேவைக்கு உதவி செய்யும் அனைத்து அன்பர்களுக்காகவும் இந்த காணொலியை சமர்ப்பிக்கின்றோம். காலையில் கேப்பைக்கூழு, மாங்காய் தொக்கு, குடிக்க மினரல் வாட்டர் போன்றவை தானமாக வழங்கினோம். இது கேப்பைக்கூழ் கொடுக்குறாங்க பாருங்க. கிரிவல பாதையில் உள்ள சாதுகளுக்கு காலை 9 மணிக்கு கரெக்டாக நம்ம ரமணாசிரமம் பக்கத்தில் இருந்து ஈமக்கிரிய மண்டபத்திலிருந்து ஆரம்பிப்போம். இது பௌர்ணமி நகர் அடியண்ணாமலை வரைக்கும் உள்ள சாதுகள் அனைவருக்கும் தினந்தோறும் தவறாமல் இந்த ஏழைகள் பசியாற்ற வைக்கும் இந்த சேவைக்கு இந்த காணொலியை பார்ப்பவர்கள் காணொலிக்கு கீழே ஜிபே நம்பர் இருக்கும். தேவைப்பட்டால் அக்கௌண்ட் டீட்டெயிலும் தருகிறேன். 1280Gயும் உண்டு. வரிவிலக்கு சான்றிதழும் உண்டு. நன்கொடை வழங்குபவர்களுக்கு வரிவிலக்கு சான்றிதழ் அளிக்கப்படும். ஸ்ரீ அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளையின் இந்த அன்னதான சேவைக்கு இப்போ பாதி தூரம் வந்துட்டோம். இந்த பாதி தூரம் தாண்டி இன்னும் பாருங்க, இந்த முடியாதவங்களுக்கெல்லாம் உங்களால் முடிஞ்ச உதவி செய்யலாம். அன்பு, கருணை, தயவு இது எல்லாம் வெறும் வார்த்தைகளோடு நில்லாமல் முடிந்ததை செய்வோம் பிறருக்கு. வள்ளல் பெருமானார் கூற்றுப்படி ஜீவகாரண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல். கார் வச்சிருந்தாலும், பங்களா வச்சிருந்தாலும், வீடு வச்சிருந்தாலும், பதவி வச்சிருந்தாலும், பணம் வச்சிருந்தாலும் எதுவுமே காப்பாற்றாது. நம்ம செய்கிற தர்மம் மட்டும்தான் நம்மளை காப்பாற்றும். ஆகவே தர்மம் நம்மளை தலை காக்கும் என்று நம்பி குபேர மாரிமுத்து இவர் தவறாமல் அவருக்கும் தினந்தோறும் கேப்பைக்கூழ் தானமாக கொடுக்குறோம். இதுபோல் திருவண்ணாமலையில் உள்ள சிவபக்தர்களுக்கு தினந்தோறும் இந்த மாலையில் மூட்டு வலி சூப்பு, மூட்டு வலி தைலம், குடிக்க மினரல் வாட்டர், அன்னதானம் போன்றவை மாலையில் செய்கிறோம். இப்போ பொழுது போச்சு பாருங்கள், தெரியுதா? ஒரு பெரிய ஒரு கிளாஸ் கழுவுறா பாருங்க. இவர் காலையிலையும் வாங்குறாரு, சாயந்தரமும் சூப்பு வாங்குறாரு, சாயந்தரமும் அன்னதானம் வாங்குறாரு. இந்த 2 வேளை அன்னதானம் செய்கிறதுக்கு திருவண்ணாமலையில் கடையாக பிச்சை எடுத்து வந்து தான் இந்த சேவை செய்கிறோம். தயவு செய்து இந்த அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளையின் அன்னதான சேவையை செய்வதற்கு அண்ணாமலையார் தான் துணை இருக்கிறார், அப்படிதான் சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு ஸ்பான்சர்கள் இது வரைக்கும் தென்படலை. கண்டிப்பாக வருவாங்கன்னு நினைக்கிறேன். தினந்தோறும் ஒரு ஸ்பான்சர் வந்துட்டாங்கன்னா எங்களுடைய சேவை இன்னும் சிறப்பாக இருக்கும். நன்றி, வாழ்க வளமுடன்.